ஆரி ஒர்க் ப்ளவுஸ் உங்களுக்கு இப்போ கஸ்டமர் வந்து ஒரு அளவு ப்ளவுஸ் கொடுத்து ஒர்க் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா எப்படி நம்ம பேக் அண்டு ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கஸ்டமர் அளவில் ஏதாவது சேஞ்சஸ் சொல்லியிருந்தாங்கன்னா அது எல்லாமே நீங்கள் பேட்டர்னில் கிளியராக டவுட் இல்லாமல் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு ஹைட்டு 9 இன்ச்சு, பக்க கழுத்து 2.25, ஆம் கர்வ் வந்து 9.5 இன்ச்சு, அதுக்கப்புறம் நமக்கு வைட் ஸ்டோன் வந்து 6.5 இன்ச்சு இந்த மாதிரி தான் வந்திருந்தது. ஹைட்டில் மட்டும் 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ எதையுமே மறந்துடாதீங்க. பேட்டர்ன் மேக் பண்ணும்போது அது எல்லாமே நீங்கள் கஸ்டமர் என்ன வந்து மெஷர்மெண்ட்ஸ் சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்களோ அது எல்லாமே சேஞ்ச் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்மளோட சாரீ ப்ளவுஸாக நீட்டாக விங்கிள்ஸே இல்லாமல் நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பு ரொம்பவுமே மஸ்ட்டு. நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் அயன் பண்ணணும், ஒர்க் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமும் கண்டிப்பாக ஒரு டைம் நம்ம அயன் பண்ணணும். ஸோ பேட்டர்ன் நீட்டாக டிராஃப்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நார்மல் மார்க்கர் வச்சு அப்படியே ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. இதுக்கு நிறைய பென்சில்ஸ்லாம் இப்போ இருக்குது. அந்த பென்சில் வந்து அயன் பண்ணால் ரிமூவ் ஆகிற மாதிரி அந்த மெழுகு பென்சில் வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வேறு இந்த ஒயிட்டு, எல்லோ, ரெட்டு இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கா, அது வந்து நம்ம தின்னர் வச்சு தொடச்சாலுமே அவ்வளோ குயிக்காக ரிமூவ் ஆகிறது கிடையாது. நமக்கு ஃபேப்ரிக்குமே டேமேஜஸ் ஆகும். ஸோ அதனால் நான் நார்மலாக நம்ம மார்க்கிங் சாக் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் ட்ரேஸ் எடுத்திருக்கேன். ஸோ சில்க் காட்டன் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, சாரியோட ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, அதனுடைய வித்தில் நீங்கள் 2ஆக ஃபோல்டு பண்ணி தான் நம்மளோட பேக் பார்ட் வந்து மார்க் பண்ணணும். அப்படியே ஆப்போசிட் சைடில் ஸ்லீவ், ஒரு பக்கம் ஒரு ஸ்லீவ் கம்ப்ளீட் ஆகணும், இன்னொரு பக்கம் இன்னொரு ஸ்லீவ் கம்ப்ளீட் ஆகணும். அப்படி தான் நீங்கள் மார்க் பண்ணணும். இன்னும் அதே மாதிரியே ஆப்போசிட் சைடுமே நம்ம நெக் வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸ்க்குமே. ஸோ இதுவரையும் உங்களுக்கு பேக் பேட்டர்ன் எப்படி மார்க் பண்ணணும்னு தெரியாதுங்க, கண்டிப்பாக இதை பார்த்து கற்றுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்லீவ் எப்படி நான் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு வீடியோவாக நான் கொடுக்குறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.